بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் நவீன காலத்தில் வந்திருக்கக்கூடிய கருவிகளில் மூழ்கடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் அவர்களை பல்வேறு வகையிலே சீரழித்து கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபடக்கூடியவர்கள் அதில் வரக்கூடிய விளையாட்டுகளில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு சாரார், இப்படி இணைத்து கொண்ட சாரார் சதாவும் இரவு அவர்கள் அதிகமான அளவில் தூங்குவது கூட கிடையாது. அந்த தூக்கத்தை கூட செல்போனில் தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விளையாட்டுகள், குறிப்பாக பப்ஜி போன்ற விளையாட்டுகள், இப்படி ஒரு சாரார் அதில் வரக்கூடிய ஆபாசமான செய்திகளில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அதில் வீணடித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் போதையில் தங்களை அவர்கள் இழந்து தட்டழிந்து திரிவதையும் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு வகையான சமூக வலைதளங்களிலும் சரி, சமூக தீமைகளிலும் சரி, தங்களை அதில் இணைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்வை பாழடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை பயணம் இருட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதனால் நம்முடைய ஜமாஅத்தின் சார்பில் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் முடியும் வரைக்கும் இலக்கை நோக்கி இளைஞனை வா என்ற தலைப்பின் கீழ் இளைஞர்களை நோக்கி பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். இதில் நம்முடைய ஜமாஅத்தில் உள்ள கொள்கை சகோதரர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்படி அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொன்றையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவிற்கு தான் இந்த பிரச்சாரங்களை நாம் அந்த இளைஞர்களிடத்தில் கொண்டு செல்கின்றோம். கூட்டாகவும் அந்த பிரச்சாரம் இருக்க வேண்டும். அதே போன்று தனித்தனியாகவும் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். தனித்தனியாக சந்தித்து பேசுகின்ற பொழுது அது அவர்களிடத்தில் ஒரு ஈடுபாட்டை, ஒரு ஈர்ப்பை, நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு சிந்தனையை கொண்டு வரும். இது ஒரு விஷயம். இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நாமோ இது ஒரு இலக்கு. அந்த இலக்கு என்ன? அவர்களை நேரிய வழிக்கு கொண்டு வருவது, போதையிலிருந்து காப்பாற்றுறது, செல்போனுடைய அந்த சீரியல்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. இது ஒரு இலக்கு. நம்முடைய ஜமாத்திற்கு என்று ஒரு இலக்கு இருக்கின்றது, அதுதான் ஏகத்துவம். இந்த ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை நாம் இழுத்து கொண்டு வர வேண்டும். இது ஒரு 50 நாள் பிரச்சாரம் என்று சொன்னால் இது ஆயுள் கால பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நாம் மக்களிடத்தில் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். நாம் இப்படி இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்ற பொழுது பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு ஜமாஅத்துகள் அவர்கள் சில அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது அதுவெல்லாம் நமக்கு பளபளப்பாக தெரியும். ஆஹா, நாம் இப்படி அதை நம்முடைய ஜமாஅத்தை பொறுத்தவரையில் நிறைய கட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான இந்த கட்டுப்பாடுகள் இவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான இயக்கங்கள் அவங்க கொஞ்சம் வேகமாக விளம்பரத்தில் வர்றாங்க, டிவியில் வர்றாங்க. அவர்களுடைய அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு பெரிய அளவில் வெளிப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இதுவெல்லாம் சும்மா சாதாரணமாக போய்விடுகிறதே என்பது போன்ற சிந்தனைக்கு ஆட்படலாம். இது மனித இயல்பு. அது மாதிரியான இயல்புக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது. அதற்கு நாம் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் கொஞ்சம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கொள்கையை தவிர்த்து வேறு எந்த ஒரு கொள்கையிலும் நமக்கு ஈர்ப்பு, ஈடுபாடு ஒருபோதும் இருக்காது. என்ன கொள்கை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த கொள்கையை வைக்கிறாங்க. வச்ச உடனே
எதிரிகளும் கணிக்கிறாங்க, ரசூலுல்லாவும் கணிக்கிறாங்க. எப்படி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹப்பாபுல் அருத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கடுமையான அடி, உத, குத்து, வெட்டு இந்த மாதிரியான அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் காபாவில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதரே அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராச்சு, கையேந்திரா போதுமே, எங்களுக்கு உதவி கிடைச்சிருமே, நீங்கள் துவா செய்யக்கூடாதா, உதவி தேடக்கூடாதா, அலா ததுவுலனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு செய்தியை, வரலாற்று பாடத்தை குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? இந்த கொள்கையை போதிச்சதன் காரணத்தினால அவருடைய உடலில் உச்சந்தலையில் ரம்பம் வைக்கப்படுகின்றது. அப்படி வைக்கப்பட்டு அவர்களுடைய உடல் 2 பாலமாக கிழிக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தை பாருங்க. ஒமா யசுத்துஹு தாலிக்க அந்தீனி, இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, அவரை அந்த மார்க்கத்தில் இருந்து தடம்பொருளை செய்யவில்லை, மாற்றிவிடவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, இரும்பு சீப்புகள் எலும்புக்கும் சதைக்கும் இடையில் சொருவப்படுகிறது. எப்படி இருக்குன்னு பாருங்க வேதனை. அப்படி சொருவப்படுகின்ற பொழுது ஃபமா யசுத்துஹு தாலிக்க அந்தீனி, இது அவரே அவருடைய மார்க்கத்தை விட்டும் தடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, வலாக்கின்னக்கும் தஸ்தாயிலும், நீங்கள் அவசரப்படுறீங்க, வல்லாஹி ல யுத்திம்மன்னா ஹாதல் அம்ர் ஹத்தா யசீர ராக்கிபு மின் சனா இலா ஹலரமோ, இந்த சத்தியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் பூர்த்தி செய்தே தீருவான். அப்படி பூர்த்தி செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் என்ன நடக்குன்னா, ஒரு வியாபாரி ஒரு பயண கூட்டம் சனாவில் இருந்து ஹலரமோத்துக்கு வருவான். அவன் பயப்படுறதா இருந்தால் தான் கொண்டு வரக்கூடிய ஆட்டை ஒரு ஓனாய் அடித்து விடலாம் என்று பயப்படாம தவிர, அவனுடைய பொருளை கொள்ளடித்து விடலாம் என்று அவன் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு காலம் வரப்போகுது, நீ அவசரப்படுறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஜோதி ஒரு காலத்தில் நிறைவு பெறும், அது பூர்த்தியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அடி உத மிதி வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, பட்டினி பட்டாளமாக இருக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்றாங்க. அம்ர் இப்னு அபஸத் சுலமி அப்படிங்கிறவங்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட விசாரிக்கிறாங்க, என்ன மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் யாரு, நிறைய கேள்விகள்லாம் கேட்டு, ஆனால் முத்தபியூக்க, நான் உங்களை பின்பற்ற போகிறேன் என்று சொல்கிறாங்க. லா தஸ்ததி, ஒன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அலா தரா, நீ பார்க்கலையா, என் கூட இருக்கிறவர்களுடைய நிலைமையெல்லாம் என்னவென்று நீங்கள் பார்க்கலையா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வீட்டுக்கு போ, போய்விட்டு இன் சமீத்த அன்னி கதல் அஹர்த், ஒரு காலத்தில் நான் வெற்றி பெறுவேன், அந்த தகவல் கிடைச்ச உடனே வா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதற்கு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கைக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றி கிடைக்கும் போது அப்போ நீ வா அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க, வெற்றி அடைகிறது மார்க்கம். அவர் வர்றாரு, என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்தல்லதி லக்கீத்தனி பி மக்கா, நீ தானப்பா என்ன மக்காவில் வந்து சந்திச்ச என்று ரசூலுல்லாஹ் அவங்கள நினைவுபடுத்துறாங்க, அவங்கள நினைவு கூறுறாங்க. அப்ப இந்த செய்தியில் என்ன தெரிகின்றது? நான் வெற்றி பெறுவேன், நீ வா என்று சொல்கின்றார்கள் என்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அப்படியே ஒரு சாம்ராஜ்யத்தை தலைகீழாக புரட்டிவிடும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை நமக்கு இருக்கிறது. நாம ஏன் பிற இயக்கத்தில் ஏறிட்டு பார்க்க வேண்டும், ஏங்க வேண்டும்? தேவையே கிடையாது. என்ன மாதிரியான கொள்கை? அபூதர் கிஃபாரி தகவல் கேட்டு மக்காவிற்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அட்ரஸை கேட்கறதுக்கு அவருக்கு பயம். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மாதிரியாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி போயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏற்றுட்டேன், இதை அப்படியே உனக்குள்ளேயே வச்சுக்க, இப்போ வெளியே விடாத. நீ வைதா பலகக்க லுஹூர்னா, நாங்க வெற்றி பெறுவது உனக்கு தகவல் கிடைக்கும், அப்போ வா, ஃபாக்பில், அப்போது என்னை வந்து சந்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை. இந்த கொள்கையை தான் நாம பெற்றிருக்கின்றோம். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாச்சு, ஹிர்கல் மன்னர் அன்றைக்கு 2 சூப்பர் பவர், ஒன்று பாரசீகம், இன்னொன்று ரோமாபுரி. இந்த ரெண்டையுமே இஸ்லாம் அதனுடைய மணி மகுடங்களை எல்லாம் மண்ணில் உருட்டி தள்ளி விட்டது.
சாதாரணமாக இருந்தவர்கள் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைக்கு உலகில் பாரசீகமும் ரோமாபுரியும் மிகப்பெரிய சாம்ராஜ்ய சர்வாதிகார சக்திகள். இன்றைக்கு அமெரிக்கா எப்படி உலகத்தினுடைய நிர்ணயிக்கின்றதோ, ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அழித்து விடுகின்றதோ, அது மாதிரியான ஒரு ஆதிக்க சக்தியை, ஏகாதிபத்திய சக்தியை பெற்றவர்கள். அந்த ரோமாபுரியை, அந்த பாரசீகத்தை உருட்டி மண்ணில் புரட்டி எடுத்தது இந்த ஏகத்துவம். இந்த கொள்கை நமக்கு இருக்கு. இந்த கொள்கைக்கு நாம சொந்தக்காரர்கள். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை, அந்த கொள்கை பரவி கொண்டிருக்கின்றது. ஹிர்கல் மன்னர் ஷாம்ல இருக்கிறாரு, ரோமாபுரியனுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கு. அப்போது அபூ சுஃபியான் அங்க போறாரு, நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. வரிசையாக அபூ சுஃபியான் பதில் சொல்லிட்டே வர்றாரு. கடைசியில அவர் புகாரில 7வது ஹதீஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கங்க, இந்த ஜும்மாவுடைய பயனாக. கடைசியில ஹிர்கல் சொல்றாரு, ரோமாபுரியனுடைய மன்னர், ரோமாபுரியில தான் ஹிர்கல் இருக்கிறது, இன்றைக்கு ஷாம் என்று அழைக்கப்படக்கூடியது. அவர் சொல்றாரு, இன்குந்தமா தகூல் ஹக்கன், நீ சொல்றது உண்மையாக இருந்தால் அந்த முகம்மதுடைய ஆட்சி செய்யம்லிக்கு கதமைய ஹாத்தைன், என்னுடைய 2 பாதடிக்கு கீழே வந்து தழுவிக்கொள்ளும். அது மாதிரி வந்துடுச்சு. இதை கேட்டு போறாரு அபூ சுஃபியான். வெளியில வந்து சொல்றாரு, மாசில்து மூக்கினன் அன்னஹு ஸயலுஹுர். அப்போதே எனக்கு மனதில் பட்டுருச்சு, இவர் தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தவர், அஹ்ஸாப் வரைக்கும் படை நடத்திட்டு வந்தவர், ஃபத்ஹு மக்காவில் கைது செய்யப்பட்ட பிறகு இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்போது அவர் சொல்றாரு, இவர் வெற்றி பெற்று விடுவார் என்பதை நான் உறுதி கொண்டு விட்டேன். ஹத்தா அத்ஹலல்லாஹு அலையல் இஸ்லாம், எனக்கே அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை தந்துட்டான். எப்படிப்பட்ட கொள்கை! இந்த கொள்கையில இருந்து கொண்டு நாம வேற எதற்கும் ஆசைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையான ஒரு கொள்கை, அற்புதமான ஒரு கொள்கை. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை நாம பெற்றிருக்கின்றோம். மலம் தர கைஃப வரவல்லாஹ் மதரன் கலிமத்தன் தையிபத்தன் கஷஜரத்தின் தையிபா. அல்லாஹ் உங்களுக்கு அழகான உதாரணத்தை காட்டுகின்றான். இந்த கொள்கைக்கு உதாரணம் ஒரு அழகான மரத்தை போன்று. அஸ்ருஹா சாபித், அதனுடைய அடி வேர் பூமியில் பதிந்திருக்கின்றது. ஃபரூஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளை வானளாவிய அளவில் பரவி இருக்கின்றது. தூதி உக்குலஹா குல்லஹீனின் பிஇذن ரப்பிஹா, அதனுடைய பலன்களை இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு எல்லா நேரத்திலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். இந்த ஒரு கொள்கை உள்ளத்தில் புதையட்டும், பதியட்டும், ஆழ இருகட்டும், போதும். அதில் இருந்து வரக்கூடிய கிளைகள் இருக்கின்றன, நன்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அன்சாரி தோழர் இன்னொருவரை பார்த்து அவர் கொஞ்சம் அதிகமாக வெக்கப்படுறார். அதை இவங்க கொஞ்சம், என்னப்பா இது இப்படியா வெக்கப்படுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாஹு ஃபஇன்னல் ஹயா மினல் ஈமான், விட்டுருப்பா, ஈமான்ல உள்ளதுதான் வெக்கம். இதை நான் எதற்கு சொல்கின்றேன் என்றால், ஈமான் என்று வந்துவிட்டால் இன்றைக்கு பார்க்கின்றோம், நல்ல வீடுகளில் டிவிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஈமான் இல்லை. இஸ்லாம் அப்படி கிடையாது. ஒரு முஸ்லீம் பண்ண நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்? ஈமான்ல வெட்கம் என்பது முக்கிய அம்சமாக பதிந்து விடுகின்றது. அந்த ஈமான் வெட்கத்தை கொண்டு வருகின்றது. இது மாதிரி, அதாவது நெகட்டிவாக எதிர்மறையாக பார்த்தீர்கள் என்றால், பொய் பேச மாட்டான், திருட மாட்டான், கொள்ளை அடிக்க மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், ஈமானுடைய காரியம். நல்ல காரியங்களை செய்வான், ஈமானுடைய காரியம், ஏழைக்கு உணவு வழங்குவான், நல்ல காரியம். அத்தனையுமே இந்த வித்து பெரிய அளவில் மரத்தை விளைவித்து அவனிடத்தில் தந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். இது இறுதி வரைக்கும் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். இப்படி பாடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நாம இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் ஆட்சி மாற்றத்தை கண்டாங்களே, அது மாதிரி நாம காணவும் செய்யலாம். ஆனால் அதுதான் நம்முடைய இலக்கு கிடையாது. இந்த கொள்கையை போதிக்கணும், அதுதான் இலக்காக இருக்க வேண்டும். இப்படி இந்த இலக்கை வைக்கின்ற பொழுது அப்போ நாம ஒரு பொறியியல் பட்டதாரியாக ஆகக்கூடாதா, ஒரு மருத்துவராக ஆகக்கூடாதா, ஒரு வியாபாரியாக ஆகக்கூடாதா, ஒரு விவசாயியாக ஆகக்கூடாதா என்றால் ஆகலாம். ஆனால் நாம செய்யக்கூடிய அந்த தொழில், அந்த விவசாயம், அந்த மருத்துவம் எல்லாமே ஏகத்துவத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நாம உள்ளத்தில் நினைத்து கொண்டோம் என்றால், இன்னமல் அமால் பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தினுடைய அடிப்படையில் அப்படி நாம் நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், ஈமான் என்ற மந்திரத்தினால் காய்க்கும். மான் பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய பாட்டனாரு, என்னுடைய தகப்பனாரு, நான் எல்லோருமே ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை எடுத்திருந்தோம், பையத்து செய்திருந்தோம். ஏதாவது வழக்கு வந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட தான் கொண்டு வருவோம்.
என்ன கல்யாணத்துக்கு முடிச்சு வச்சது, எனக்கு பெண் பேசியது ரசூலுல்லாஹ். நான் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு போறேன், விசித்திரமான பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? இவங்களுடைய வாப்பா யசீது பள்ளிவாசல்ல போய் கொஞ்சம் போல சில தீனார்களை தர்மம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இவர் பின்னால போறாரு, அந்த காசை வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு வர்றார். மாரத்து ஈயா வாப்பக்காரர் மகனை பார்த்து சொல்றார், அவர் பேரு மாயின். மாயின் என்ற மகனை பார்த்து யசீத் என்ற வாப்பா சொல்றாரு, மாரத்து ஈயா கடை, உனக்கு நான் இந்த காசை தரலையப்பா, நான் வேற ஆளுக்குள்ள கொடுக்கணும்னு நினைச்சேன் என்று சொன்ன உடனே பஞ்சாயத்து ரசூலுல்லாஹ்ட்ட போகுது. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லக்க மா அகத்தையா மாயின், மகனே எடுத்தது உனக்கு, உனக்கு கிடைச்சிச்சு இல்ல, அது உனக்கு. உலக்கமா நவைத்த, வாப்பாவை பார்த்து சொல்றாரு, யசீதை பார்த்து, நீ என்ன நியத்து வச்சியா அது உனக்கு கிடைச்சு போச்சு. அப்ப எண்ணங்களினால் செயல், மனசுல என்ன நினைச்சிருக்கிறாதோ அந்த அடிப்படையில உனக்கு நன்மை கிடைச்சிரும். நீ மகன் எடுத்துட்டார தர்மம் ஊராருக்கு வெளியாருக்கு தானே கொடுக்க நினைச்சோம், வீட்டார் வந்து எடுத்துட்டு போயிட்டார அப்படி நினைக்காத, எண்ணத்தினுடைய அடிப்படையில் கூலி. அப்ப இந்த அடிப்படையில் நாம இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் ஒவ்வொரு துறையிலும் ஏகத்துவம் 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 என்று உயிர் துடிப்பு இருக்குமே ஆனால், நம்முடைய நாடி துடிப்பு ஏகத்துவமாக இருக்குமே ஆனால், நம்முடைய சுவாசம் ஏகத்துவம் என்ற விசுவாசமாக இருக்குமே ஆனால், நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை ஏகத்துவத்திற்கு வசப்படும். சரி, எதிர்காலத்தில் ஆட்சி மாற்றம்லாம் இல்லை, நமக்கு பிரச்சனை கிடையாது, ஒன்று கொல்லப்படலாம், அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும், அதற்கு நாம தயாராகி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் சில அற்புதங்களை உலக வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கிறான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான சம்பவம் அஸ்ஹாபுல் காஃப். அம் ஹசிப்தா அன் அஸ்ஹாபுல் காஃபி வர் ரகீம் கானு மின் ஆயாத்தினா அஜபா. எடுப்புலைய அல்லாஹ் சொல்றான், குகைவாசிகள் இளைஞர்கள், அவங்களுடைய அந்த விஷயம் நம்மிடத்துல ஒரு அற்புதம் நினைக்கிறியா, ஆச்சரியம் நினைக்கிறா? கிடையாதுப்பா, உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இந்த சம்பவத்தை அப்படி தொடும் பொழுதே அல்லாஹ் தஆலா ஒரு ஆச்சரியத்தை, ஒரு பரபரப்பை, ஒரு விறுவிறுப்பை, கேட்கக்கூடியவர்களுடைய கவனத்தை இழுக்கக்கூடிய வகையில ஒரு ஈர்ப்பை இந்த வசனம் பெற்றிருக்கின்றது. என்ன இந்த இளைஞர்கள், அல்லாஹ் தஆலா இவங்களை இப்படி பாராட்டி பேசுறான. சூரத்துல் கஹஃப் என்பது ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். அந்த அற்புதமான அத்தியாயத்தில் இந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க என்ன செய்தாங்க, என்ன பிரச்சனை சந்திச்சாங்க. ஒரு ரபத்னா அலா குலூபிகும் இது காமும், அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யறாங்க, அவருடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்துகின்றோம். ஃபகாலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லரும், நம்முடைய இரட்சகன் வானம் பூமிகளுக்குரிய இரட்சகன். லன் நதுக மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர்த்து வேறு எந்த ஒரு இறைவனையும் நாம் அழைக்க மாட்டோம். லக்கத் குல்னா இதன் ஷதத்தா, அப்படி செய்தால் நாம் அடாத பழியை, இல்லாத அவாண்டத்தை அல்லாஹ் மீது சுமத்தியவர்களாக ஆகுவோம். ஹாவுலாய் கௌமுன் இத்தஹது மின் தூனில்லாஹி ஆலியா, இவர்கள் இன்றைக்கு வேறு கடவுள்களை அல்லாஹ்வை விட்டு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். லவ்லா யத்துன அலைஹிம் பிசுல்தானின் பையின், இவர்கள் தெளிவான ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஃபமன் அஸலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீதே இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? இதுதான் அவர்கள் செய்த பிரச்சாரம். என்ன ஆயிப்போச்சு? அவருடைய உயிருக்கு ஆபத்து, உடமைக்கு ஆபத்து, இளைஞர்கள் வாழ முடியாது என்ற ஒரு கட்டம் வருகின்றது. அப்போது அவங்க தங்களுடைய மக்களை பார்த்து சொல்றாங்க, இது அத்தசல்து மூகும் ஒமா யாபுதூன இல்லல்லாஹ், இவர்களையும் அல்லாஹ் விட்டு என்னென்ன தெய்வங்களை வணங்குறாங்களா அதெல்லாம் விட்டு நீங்க விலகிட்டீங்களா? ஃபஉ இலல் கஹஃப், குகையில போய் ஒதுங்கிக்கப்பா, இந்த ஊர் உலகத்தை நம்ம வாழ வேண்டாம், குகையில போய் நீங்க தஞ்சம் அடைஞ்சிருங்க என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி அவர்கள் குகையில வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அப்படி தஞ்சம் அடைஞ்ச உடனே இது அவள் ஃபித்தியத்து இலல் கஹஃப், அந்த இளைஞர்கள் கஹஃபுக்கு வந்த உடனே, குகைக்கு வந்த உடனே, ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னிடத்தில் இருந்த அருட்கொடையை கொடு, வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நேர்வழியை கொடு எங்களுடைய காரியத்தில். அவ்வளவுதான். ஃபலரப்னா அலா ஆதானிக்கும், அற்புதமான சம்பவம். அவர்களுடைய செவிப்பறையில் அடித்தோம். லரப்னானா அடித்தோம் அப்படின்னு சொல்றான். சினீனா அதுதான், பல வருடங்கள். ஏன்னா பின்னால வரும் 300 வருடங்கள் என்று சொல்கின்றார்கள், 309 என்று சொல்கின்றார்கள் என்றெல்லாம் வருகின்றது. ஆனா சில நூற்றாண்டுகள் அங்க தங்கி இருக்காங்க. என்ன நடந்துச்சு? காதல் அரைஞ்சோம்னா என்ன அற்புதம். ஒரு மனிதனுடைய உடல்ல பிறந்த உடனேயே அவனுக்கு செயல்பாட்டில் உள்ளது காது தான். இப்பவும் அப்படிதான். இந்த காது என்பது இருக்கின்றத மிகப்பெரிய ஒரு அற்புதம்.
இந்த காதுல கேட்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அடிக்கல. என்ன செய்யறான்னா, நமக்கு 2 நரம்பு அதுல இருக்குது, 2 வேலை செய்யுது காது. இப்போ நான் இப்படி, அல்லாஹ்வுடைய அற்புதம், மற்ற எல்லா பிராணிகளும் 4 காலில் தான் நிற்கிது, மனுஷன் 2 காலில் நிற்கிறானா, காதில் உள்ள ஒரு திறமை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ ஆட்டம் அப்படி குட்டி கரணம் போடுறான். இவ்வளவு விஷயத்திற்கும் இந்த காதில் இருக்கக்கூடிய அந்த திறமை, அதுக்கு ஒரு நரம்பு, இது பாதிக்கப்படாத அளவில் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான் அவங்களுக்கு. அடுத்தது இன்னொரு நரம்பு ஒன்று இருக்கின்றது, அதுக்கு பேரு 8th கிரேனியல் நெர்வு என்று பெயர். இது காதுல இருந்து மூளைக்கு தொடர்பு. இந்த 2 அம்சங்களும் பாதிக்காத அளவில் அல்லாஹ் தஆலா நீண்ட காலம் அவர்களை தூங்க வைக்கிறான். இது ஒரு அற்புதம். துவா கேட்டாங்கல்ல, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து அருட்கொடையை கொடு, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நேர்வழியை கொடு என்று கேட்டார்களே, அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறான். ஒரு கொள்கைக்காக வேண்டி வந்த இளைஞர்கள் இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வாழ்வு, என்னுடைய வணக்கம், வழிபாடு, என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கே, அவன் ரப்புல் ஆலமீன். இந்த லட்சியத்தை ஒவ்வொரு இளைஞரும் கொள்ளுங்க. கடிவாளம் போட்ட குதிரையை போன்று இந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணங்கள். இப்படி பயணிப்பதற்கு மற்ற இளைஞர்களையும் நீங்கள் அலையுங்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டான், மெய் சிலிர்க்குது. அடுத்து இதுல இன்னொரு அற்புதம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷம்ஸை இதா தலா தஸாவரு அன் கஃபியும் தாத்தல் யமீன் இதா ரபத் தக்ரதுகும் தாத்த ஷிமால். அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அதனுடைய வெளிச்சம் நேரடியாக அவர் மேலே படுறது கிடையாது, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது கிளம்பும் பொழுது வலது பக்கமாக சாஞ்சி போகுது, அதே போல மறையும் பொழுது இடது பக்கமாக கடந்து போய் விடுகின்றது. அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ள இந்த வெளிச்சம் போகல. வெளிச்சம் போகலன்னா என்ன, ஏன் போகக்கூடாது என்று கேட்டால், ஒரு மனிதன் அதிகமான அளவுல சூரியனுடைய வெளிச்சத்திற்கு ஆட்பட்டான் என்றால், எக்ஸ்போஷர் ஆனான் என்றால், அதற்கு ஒரு நோய் ஒன்று ஏற்படும், போட்டோ ஏஜிங். இது ஏற்பட்டால் மிகப்பெரிய உடல்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால அந்த சூரிய வெளிச்சம் படாத அளவிற்கு அவர்களை அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கின்றான். இதுல இன்னொன்று, சூரிய வெளிச்சம் எப்போது படுகின்றதோ நம்முடைய உடல்ல உள்ள அந்த சத்துக்கள் எல்லாம், ஈர பசை எல்லாம் உறிஞ்சப்பட்டு விடும். நீங்க ஃபேனை போட வேண்டாம், சாதாரணமாக கொஞ்சம் போல தண்ணீரை விட்டுட்டு நீங்க பாருங்க, தரையில, கட்டாந்தரையில, பளிங்கு தரையில விட்டு பாருங்க, சூரிய வெளிச்சத்தை விடுங்க, எடுத்துரும். மழை எப்படி பெய்யுது, கடல்ல இருந்து உறிஞ்சக்கூடிய தண்ணீரை பெற்று தான் திரும்ப சைக்கிள் என்று சொல்கின்றார்கள், இயற்கையினுடைய சுழற்சி, அந்த அடிப்படையில் தான் மழை பெய்கின்றது. அது மாதிரி இவர்களுடைய உடல்ல இருந்து ஈர பசையை, ஈர நைப்பை உருவிவிட்டால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலைக்கு, டீஹைட்ரேஷன் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சூரிய வெளிச்சத்தில் அவர்களுடைய உடல்கள் படாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இது ஒன்று. அடுத்து இவர்களை நீண்ட காலம் தூங்க வைக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா. ஏன் தூங்க வைக்கணும்னு வச்சுட்டா முடிவு, ஒரு மனிதன் விழித்துக் கொண்டிருந்தான் என்றால் உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும். இந்த 2ம் இவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஹைபர்னேஷன் என்று ஒன்று இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு அற்புதம். சாதாரணமான ஒரு சயின்ஸை இது சொல்லவில்லை. ஹைபர்னேஷன் என்று சொன்னால், இன்றைக்கு நார்த்து போல் சவுத்து போல், வடகோடி தென்கோடி உலகத்தில் இருக்குது. அங்கெல்லாம் டெபாசிட்டாக, படிமனாக பதிந்து இருப்பது பனிப்பாறைகள். இதுல கரடிகள் வாழ்கின்றன, இதுல வௌவால்கள் வாழ்கின்றன. இவைகளுக்கெல்லாம் 9 மாத காலம் உணவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உறைபனி. இப்படி உறைபனியில இருக்கக்கூடிய அந்த பிராணிகளை எடுத்து ஆய்வு செய்யறான் வௌவாலு. ஒரு நிமிடத்திற்கு 400 தடவை இதய துடிப்பு இருக்க வேண்டும். ஆனால் இந்த உறைபனி காலத்துல, ஹைபர்னேஷன் காலத்துல, இந்த நீள்துயில் காலத்துல அதனுடைய உடம்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், சோதனை பண்ணி பார்க்கறான், 25 வினாடி தான் துடிக்குது. பார்த்துக்கங்க. இத மாதிரியான ஒரு நிலையை இந்த காகுவாசலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து தூங்க வைத்து விடுகின்றான். நீண்ட காலம் ஹைபர்னேஷன். இவர்கள் விழித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சிறுநீர் போக வேண்டும், மலங்களிக்க வேண்டும், அந்த இயற்கை தேவைகள் எல்லாம் ஏற்படாத அளவிற்கு ரப்புல் ஆலமீன் பாதுகாத்திருக்கின்றான். ஒரே ஒரு கொள்கைக்காக வேண்டி, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் வேறு கடவுள்களை வணங்குகின்றார்கள்.
அதனால் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள், அவருடைய தெய்வங்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள், குகையே தஞ்சம் என்று புகுந்து விடுங்கள் என்று எனக்காக இவர்கள் வந்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் என்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததனால் அல்லாஹ் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான் என்றால் சாதாரணமான ஒரு விஷயமா? அடுத்த வசனத்துக்கு வர்றேன். சுப்ஹானல்லாஹ் வ தஹ்ஸபுஹும் ஐகாலன், அவர்களை நீங்கள் விழித்தவர்களாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஒகும் ருகூத், அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் உறங்கினான் என்றால் விழித்துக் கொண்டிருக்க முடியாது, விழித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் உறங்க முடியாது. முரண்பாடான ஒரு விஷயம் நிகழ்கின்றது. அவர்களை நீ விழிப்பவர்களாக பார்க்கின்றாய். ஒகும் ருகூத், அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு இந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தினேன்? என்னையே ரப்பு என்று அவர்கள் வந்ததனால். இப்படிப்பட்ட ஒரு இளைஞராக நாம் ஆக வேண்டும், இப்படிப்பட்ட இளைஞராகவே நாம் சாக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தை, உன்னதமான ஒரு லட்சியத்தை, உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு லட்சியம். நான் உங்களிடத்தில் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து துரத்தப்பட்டாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் யூத விஷப்பாம்புகள் பனு குறைலா பனு நுலைர் அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க, மக்காவை கையில எடுக்கிறாங்க. அதற்கு அடுத்து என்ன நடக்கின்றது தெரியுமா? அக்கம்பக்கத்து நாடுகளை எல்லாம் கையில எடுக்கிறாங்க. எது? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கொள்கை, அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அற்புதத்தை கொடுக்கிறான். இதுக்கு அடுத்து ஒரு செய்தியை நான் சொல்றேன். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஓ கல்புகும் பாசித்துன் விராயிபில் வசீர், அந்த குகை வாசல்ல முன்னங்கால்களை நீட்டிக்கொண்டு நாயும் படுத்து கிடக்கின்றது. இதை சொல்கின்றான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், லவித்தலஅத அலைஹிம், நீ கொஞ்சம் எட்டி பார்த்தா என்றால் அவர்களை, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த குகை அப்படியே கண் முன்னால நிறுத்துறான் லைவ். லவித்தலஅத அலைஹிம், நீர் அந்த குகையை எட்டி பார்த்தீர்கள் என்றால் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா, அடிச்சு புரண்டு ஓடிடுவ. உலமுலைத்த மின்ஹும் ருஅபா, பயத்தினால் நீ நிரப்பப்பட்டு விடுவாய். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. என்ன? கண் அப்படியே விழித்த நிலையிலேயே இருக்கின்றது. ஏன்? கண் பார்வை விழித்த நிலையிலேயே இருந்தால் கொஞ்ச காலத்தில் குருடாயிரும். அதனால அந்த கண் மணி இருக்கின்றதே ஈர பசையினால் அப்படியே சுழந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அதே சந்தர்ப்பத்தில் மூடி இருந்தால் அப்போதும் குருடனாக ஆகிவிடுவான். இந்த நிலை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கண்ணில் ஈரப்பசை இருக்க வேண்டும், அவர்களுடைய அந்த இமை துடிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி. அடுத்து சொல்றான், உன் கல்லிபுகும் தாத்தல் யமீன் ஒ தாத்த ஷிமால், அவர்களை வலது பக்கமும் இடது பக்கமாக நான் மாறி மாறி புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்? பெட் சோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதியோர்கள் படுப்பாங்கள, கோமோட்டஸ் என்று சொல்லக்கூடிய கோமோ ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு முதல் நோய் தாக்குதல் எது தெரியுமா? முதல் அபாயம் எது தெரியுமா? உடல் முழுவதும் புண்ணாகி விடுவது. அதனாலதான் ஏர் பேக்ல படுக்க சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும், எளிதான முறையில் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும், இறைவனிடத்தில் இந்த பிரார்த்தனை தொடர வேண்டும். இங்கு நான் சொல்றது அப்படியே வலதுபுறமும் இடதுபுறமாக அவர்களை அல்லாஹ் தஆலா புரட்டி போடுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! சாதாரணமான ஒரு அற்புதமா? இப்போ எழுந்திருச்சு அவங்களுக்குள்ளேயே கேட்குறாங்க, கால கம் லபிஸ்தும், எவ்வளோ நாள் தங்கினீங்கப்பா? லபிஸ்னா யுமன்னாவும் பாவையும், ஒரு நாள் தூங்கியிருப்போம், அல்லது ஒரு நாளில் கொஞ்சம் ஒரு காவாசி நாள், ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம். அவங்களுக்கே முடிவுக்கு வர முடியல, இது எவ்வளவு ஆண்டுகள் என்று தெரியல. ஆனால் தோராயமாக அந்த வசனத்தை நாம் முன்பின் பார்க்கும்போது 300 ஆண்டுகள் என்பது போன்று தெரிகின்றது. அல்லாஹ் தான் அறிந்தவன். இப்போ என்ன, நான் விழிச்சிட்டாங்கல்ல, பசி வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர்! என்ன மாதிரியான ஒரு அற்புதம்! இப்போ என்ன செய்றாங்க தெரியுமா? கொண்டு வந்த காசு கையில இருக்கின்றது. ஃபபாசூபி வரத்துக்கும், இந்த காசை கொண்டு போய் உங்கள ஒரு ஆளு ஊருக்குள்ள போய் வரத்துக்கு மகாதி இதை கொண்டு போங்கப்பா, போய் நகர்ல போய் சாப்பாட்டு வாங்கிக்கங்க என்று சொன்னால் மட்டும் பரவாயில்லை. சுப்ஹானல்லாஹ், கொள்கை உறுதி. ஐயுஹாஸ்காதாமன், ஹலாலான உணவை பார்த்து வாங்கிட்டு வாங்க. மெய்சில் இருக்குதுங்க, ஹலாலான உணவு வாங்கிட்டு வாங்க. அந்த உணவை வாங்கும்போது ஒல் எத்தலத்தவ்
ரொம்ப நுணுக்கமா நடந்துக்கங்க. ஒலா யுஷீரன்ன பிக்கும் அஹதா, யாரையுமே நீங்க காட்டி கொடுத்துறாதியே, காட்டி கொடு